மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உணவு பழக்கவழக்கங்கள். ஏற்கனவே சொன்னது போல் சிறுத்தை, புலி இந்த மாதிரியான ஒரு ஊனுண்ணிகள்லாம் வந்து நிறைய மான் இதெல்லாம் அடித்து சாப்பிடும்போது அது மீதி இருக்கக்கூடியதை வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து இந்த கழுதை புலிகள் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தாடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்பு, அப்புறம் பற்கள், கொம்புகள் இது எல்லாமே அரைச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்முடைய கழுதை புலிகளை வந்து ஒரு ஸ்கேவெஞ்சர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒரு நீட்டாக வச்சிருக்கக்கூடிய ஒரு துப்புரவு பணியை வந்து கழுதை புலிகள் தான் பண்ணுது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயம் இல்லை. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை கூட அது சாப்பிடக்கூடிய ரெக்கார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து மற்ற அனிமல்ஸ் அடித்து சாப்பிட்டதை மட்டும்தான் அது சாப்பிடுமா, இதாக வேட்டையாடாதுன்னா அதுதான் இல்லை. மிகச்சிறந்த ஒரு வேட்டையாடும் குணம் கொண்ட ஒரு உயிரினம். இப்போ ஆப்பிரிக்கா காடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டட் ஹைனா தான் அந்த டாப் ப்ரிடேட்டரில் இருக்குது. அதுபோல் இந்த ஹைனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானவை ஏதோ சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருச்சிங்கன்னா நல்லா ஓட விட்டு அந்த மானை வந்து நல்லா சங்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது நிறைய தூரம் ஓடினா கூட என்னுடைய நுரையீரல் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இதனால் வந்து அந்தளவுக்கு சங்காது. பட் அதனுடைய ஆப்போசிட்டில் இருக்க ஓடக்கூடிய அந்த உயிரினங்கள் சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆயிரும். மான்கள் மட்டும் இல்லை, சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயிரினங்களையும் கூட ஒன்றாக கூட்டாக சேர்ந்து வேட்டையாடி, அந்த பேக் ஆஃப் ஹைனாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்றாக சேர்ந்து கூட்டாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டருமே ஹைனாஸ் கிட்ட இருக்குது.